Taste the Daily. தமிழகத்தில் சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, போதைப் பொருட்கள் புழக்கம் போன்றவற்றை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்திற்கு சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் வரையில் அதிமுகவினர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? கௌதமி, வணக்கம். அதாவது இன்று தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி குறைக்க வேண்டும், போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகர ஒன்றிய பேரூர் கழக அதிமுக சார்பில் பள்ளிப்பாளையம் நகராட்சி அலுவலகம் முன்பு இருந்து ஒட்டமத்தை, சங்கீரி சாலை போன்ற பல்வேறு பகுதிகள் வழியாக அதிமுகவினர் மனித சங்கிலி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும், மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், குடிநீர் வரியை குறைக்க வேண்டும், அதே சமயத்தில் போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் என்பது எழுப்பப்பட்டது. தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு பள்ளிப்பாளையம் நகர அதிமுக செயலாளரும் முன்னாள் நகர்மன்ற தலைவருமான வெள்ளியங்கிரி மற்றும் தெற்கொன்றிய செயலாளர் செந்தில், அம்மா பேரவை செயலாளர் டி.கே. சுப்பிரமணியம் என பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உடனடியாக இதை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.